ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். எதுக்காக அப்படின்னாக்கா, நான் அந்த சேனல் ரெண்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்போ யோசிக்கவே இல்லை. அந்த டைம் நான் வந்துட்டு போஸ்ட் போட்டப்போ எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பர்சனலாக யாருக்கும் நான் தேங்க் பண்ண முடியல. அதனால இப்போ தேங்க் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் கேர். ஓகேவா? அப்புறம் மிஸ் யூ ஆல். ஓகேவா? நான் ரொம்ப டேஸாக நம்ம வீடியோ சரியாக கொடுக்க முடியல. ஹெல்த் இஷ்யூவை தாண்டி சம் ரீசன். ஓகேவா? சீக்கிரமே நான் வீடியோ ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன்டா. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு பேட் பாய் ப்ரொஃபஸரில் மியூட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலேஜோட கேம்பஸில் ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ சடனாக ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பையனோட ஹேண்டை பிடிக்கிறா. ஜிமின் சீனியர் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன வேணுன்ற மாதிரி ஜிம் கேட்குறாங்க. ஏன்னா இதில் ஜிம்மில் ஒரு மியூட்டு, அதனால் சைன் லாங்குவேஜில் கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு தான் நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் அந்த கேம்பஸில் எல்லோரும் கேஷுவல் நடந்தால் போயிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் வந்து நியூஸ் கேட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்போ சடனாக எல்லோரும் ஸ்டாப் ஆகுறாங்க. ஸ்டாப் பண்ணி திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஜிமின் சீனியரோட ஹேண்டை ஒரு ஜூனியர் கொண்டு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் எப்படின்னாக்கா ஒரு ராக் ஸ்டார் மாதிரி. ஓகே, காலேஜில் எல்லாருக்கும் ஜிமின் ரொம்ப பிடிக்கும். ஜிமின் வந்து மியூட்டு தான், அதுக்காக ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்க மாட்டார். அவர்கிட்ட சாஃப்டாக பேசினா சாஃப்டாக பேசுவார். அவர்கிட்ட ரெகடாக நடந்துக்கிட்டா இப்படினாக்கா டபுள் பண்ணால் திருப்பி கொடுப்பாரு. ஓகேவா? அந்தளவுக்கு கோவம் வரும். அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ திருப்பி அவரும் அப்படியே ரியாக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு பர்சன் தான் ஜிமின் வந்துட்டு. நான் காலேஜ் டாப்பர், அதனால எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கனால அவரோட பசங்க பொண்ணுங்க சொல்லிட்டு ரேஸாக சுற்றுவாங்க. ஆனால் ஜிமின் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவர் உண்டு, ஒரு வேலை உண்டு, அவ்வளோதான். ஜிமின் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. ஜிமின் ஓகே பேசு, ஹேண்டை விட சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற இல்லை சீனியர், நான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும், அதுக்கப்புறம் ஹேண்டை விடுறேன் சரியா, நான் பேசி முடிச்சக்கப்புறம் ஹேண்டை விடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா அந்த பொண்ணு ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் ஒரு பொண்ணாக இருக்காது, எல்லாம் அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. இது ஒரு பையனாக தான் ஜிமின் கட்டாக்கன்னு ஹேண்டை தட்டி விட்டுருவாங்க. ஒரு பொண்ணு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சரி பேசு அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான், நான் அந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? நான் எப்போ ஜாயின் பண்ணணும் அந்த ஃபர்ஸ்ட் டேயில் உங்களை பார்த்துட்டேன். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் வெல்கம் பண்ணீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சீனியர், அதை தாண்டி ஒரு பெஸ்ட்டு ஹியூமன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் நான் கூட யோசித்தேன், என்னடா எல்லாரும் உங்களுக்கு ரேஸை சுற்றிட்டு இருக்காங்க, அந்த பர்சன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யாரையும், இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்காங்கன்னு கூட நினச்சேன். போதும் தெரிஞ்சது நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது உங்களை பார்க்கும்போது. இப்போ நீங்கள் யாரையும் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எனக்கு சொந்தமான பர்சன். ஸோ நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது தானே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஜிமிக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசுகிறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் காலேஜ் முடிக்கிறப்ப சொல்லிருந்தா வெயிட் பண்ணேன். ஆனால் இனிமேல் அப்படி வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு உங்களை பற்றியும் ப்ரொஃபஸர் ஜோனை பற்றியும் தப்பாக சில நியூஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக எனக்கு தெரியும் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரொஃபஸர் ஜோன் வந்து கொஞ்சம் பேட் பர்சன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். என்னதான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவர் கொஞ்சம் பேட் பர்சன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, எங்கே தேவையில்லாமல் அவர் இதெல்லாம் அவங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணுறாரோ இல்லை என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதான் நானே இப்போயே சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த காலேஜில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எனக்கு சொந்தமானவங்க, அவங்க லவ் பண்ணுற சொல்லிட்டு. அதுக்காக தான் இத்தனை பேருக்கு மட்டும் இது கேம்பஸ் உங்களுக்கு கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். இதை பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன பேசுகிறாரு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் சீனியர், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மேபி அவங்களுக்கு கரெக்டானவங்களா இல்லாமல் வந்திருக்கலாம். அவங்களுக்கு எதனால் பிடிக்கலன்னு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருப்பேன், இதெல்லாம் சொல்ல முடியும். எனக்காக உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ட்ரூவாக கேர் பண்ணுவேன், நான் உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பேன். நீங்கள்னாலும் ஒரு பெஸ்ட்டு பேராக நம்மளால் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம் சரி மட்டும். இப்போ நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டேட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ஒன் டே உங்களுக்கும் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு என் மேலே லவ் வரும். அன்றைக்கி ரெண்டு பேரும் வீட்டில் பேசலாம், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அப்பா மட்டும் பேசுகிறேன், என் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மியூட்டுன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஓகேவா? ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க டேலண்ட்டு உங்களை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. உங்களை யாரும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களை யாரும் ரிஜெக்ட் பண்ணது கிடையாது. ஏன்னாக்கா நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமி அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் முழுசா. ஓகேவா? சொல்லி இப்போ இன்னொரு ஹேண்டில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கா. இப்போ அந்த பொண்ணு ஜிமின்ட்ட அந்த ஃப்ளவர்ஸை கொடுக்குறா. ஐ லவ் யூ ஜிமின் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஜிமி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு கோமே லவ் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டே அந்த ஒரு ஹேண்டை விடு, அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு கோமே இல்லை, வேறு யாருமே லவ் வராது. நான் வந்து ஸ்டடீஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன், எனக்கு ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண விடு. ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரி பர்சன் நான் இல்லை விட்டு அப்படி ஸ்டின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சீனியர், அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே ஒரு லைஃப் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. பட் நீ நினைக்கிற மாதிரி பர்சன் நான் இல்லை,
எனக்கு இந்த லவ்லாம் வேண்டாம் ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு 2-3 டைம் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு விட்டுறதாவே இல்லை. இல்லை நீங்கள் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நானும் உடனே லவ் பண்ண சொல்லலையே, லேட் பண்ணலாம், வெளில போகலாம், எனக்கு பழகலாம், எனக்கு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, நீ என் லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு லக்காக ஒரு பிளஸிங்ஸாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு, விட்டு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த பொண்ணு விட மாட்டா. இப்போ சடனாக அந்த பொண்ணோட ஹேண்டை ஒரு பாசம் வந்துட்டு அப்படி தட்டி விடுறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துட்டா. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்து பயப்படுறாங்க. ஒரு செகண்ட் ஏன்னாக்கா அங்கே இருக்குது ப்ரொஃபஸர் ஜோன் தான். எப்படினாக்கா 2 ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணி எப்படினாக்கா எல்போ வரைக்கும் ஷர்ட் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கும். அப்படி இருப்பார், பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருக்க மாட்டார். எப்படினாக்கா ப்ரொஃபஸர் தான், நீட்டாக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணாமல் ஏதோ லைக் ஒரு ரவுடி பாய், ஒரு சீனியர் ரவுடின்னு எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பார். இப்போ அதை ஜவுன் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு கீழே விழுந்துட்டு அயஞ்சு பார்த்தா கொஞ்சம் திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு ப்ரொஃபஸர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க, எந்திரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு எந்திரிக்கிறா. ப்ரொஃபஸர் ஜோன் நீங்கள் எதுக்காக தள்ளி விட்டீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நீ எதுக்காக ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி அப்படி கேட்குறாங்க. அங்கே பாருங்க ப்ரொஃபஸர் ஜோன், இது கிளாஸ் ரூம் இல்லை ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜில் கேம்பஸில் லவ் பண்ணக்கூடாதுனோ இல்லை லவ் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரூல்ஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட சீனியர் தான் லவ் பண்ணுறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனால் உங்களை லவ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணேன், நான் இந்த சீனியர் தான் லவ் பண்ணுறேன், அவர்கிட்ட தானே கன்ஃபர்ஸ் பண்ண, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூமோட மட்டும்தான், அதை தாண்டி வெளில என்ன பண்ணுறோமோ அதை நீங்கள் கேட்கக்கூடாது, அது மட்டும் நீங்கள் எப்படி ஹேண்டை தட்டி விட்டீங்க, நீங்கள் எப்படி என்ன புஷ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நான் லவ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க, லிசன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த கேம்பஸில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பொண்ணை ப்ரொஃபஸர் ஜோன்ட்ட போய் வச்சுக்குது, இப்படி பேசிட்டு இருக்கு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங் தான், நீ யாரா லவ் பண்ணிக்க ஓகே, எனக்கு அப்படி கவலையே இல்லை, நீ லவ் பண்ணுற பற்றி நான் ஒரி பண்ணவே மாட்டேன், அதை நான் கேட்கவும் மாட்டேன், நீ லவ் பண்ணுற பர்சன், நீ ஹேண்டை பிடிச்ச பர்சன் எனக்கு சொந்தமானவங்களா இருக்கும்போது அப்படி சொல்கிறாங்க. இப்பெல்லாம் ஸ்டன் ஆயிடுறாங்க, என்ன அப்படி சொல்கிறாங்க. ஏய் அப்போ அந்த காசு பட்டானுச்சு அது உண்மையா என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ அப்படிதான் போல உண்மையாவே ப்ரொஃபஸர் ஜிம்னும் டேட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, ப்ரொஃபஸர் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க, நீ யார் வேணாலும் லவ் பண்ணி தான் நான் கேட்கவே மாட்டேன் ஓகேவா, நீ இதுக்கு மட்டும் வேறு யார்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாலும் கேட்கவே மாட்டேன் இந்த இடத்துல, ஆனால் நீ கன்ஃபர்ஸ் பண்ணுற பர்சன் எனக்கு சொந்தமானவங்க ஓகேவா, எனக்கு சொந்தமான ஒரு பர்சன் கிட்ட நீ கன்ஃபர்ஸ் பண்ணும்போதும் ஹேண்டை பிடிக்கும் போதும் எனக்கு கோவம் வருமா வராதா அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன அப்படி சொல்றாங்க சார், ஜிம்மி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு தான் ப்ரொஃபஸர் ஜோன் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோ, ஜிமின் என்னோடது ஓகேவா, நான் ஜிம்மினை லவ் பண்றேன், ஜிமின் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஃபியூச்சர் ஒய்ஃப் ஓகேவா, நீ எனக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை என்னோட பர்மிஷன் நம்ம டச் பண்ணாலோ இல்லை அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா, நீ ஒரு பொண்ணுன்றால் தான் நீ இவ்வளோ அமைதியாக பேசிட்டு இருக்கேன், இதே ஒரு பையனாக இருந்தாலும் வச்சுக்கேன் ஊங்க ஒன்று வச்சிருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஹேண்டை ஊங்குறாங்க. இப்போவே அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்துருக்கு. ப்ரொஃபஸர் ஜோன் உங்களை பற்றியும் ஜிமின் சின்ன பற்றியும் அது ரூமர்ஸ் தானே சொல்கிறாங்க, யார் சொன்ன ரூமர்ஸ் சொல்லிட்டு, நாங்கள் டேட் பண்ணுறோம், நாங்கள் லவ் பண்ணுறோம், நாங்கள் மேரேஜும் பண்ணிப்போம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, என்னோட ஜிமின் சின்ன அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் தான், நீங்கள் பேட் பர்சன், நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேட் பர்சன், உங்களை மாதிரி பர்சனே ஜிமின் சின்னதை லவ் பண்ணவே மாட்டாங்க, அவரை லவ் பண்ணுற சொல்லிட்டு எத்தனை பேர் சொன்னாங்க, ஆனால் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்லை, ஈவன் நானே இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், என்னையே அக்செப்ட் பண்ணிக்காது, என்னோட சீனியர் வந்து உங்களே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு எவ்வளோ பேடான பர்சன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, பாரு நான் பேட் பர்சனை குட் பர்சனும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஓகேவா, அதை என் ஜிம்மின் பார்த்துப்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அமைதியாக நின்றுருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்றா. ஜிம்மின் ரன் பண்ணி பார்க்குறேன் என்னன்ற மாதிரி, இவர் சொல்கிறது உண்மையாகவே நீங்கள் லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஜங்க் பார்க்குறாங்க, உங்ககிட்ட மட்டும் இல்லை நான் எல்லாருக்குமே சொல்லணும் எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா என்னை பற்றியும் ஜிம்மினை பற்றியும் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, எவ்ரி ஒன் லிசன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கேட்பாங்க ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் ஜிம்மின் பண்ணி யாரும் வரவே கூடாது, இதுக்கப்புறம் இவங்க யாரும் ட்ரீமை கூட நினச்சி பார்க்கக்கூடாது, இதுக்கப்புறம் யாரும் இவனை பற்றி சுத்தவே கூடாது, அப்படி நீங்கள் இவனை பற்றி நினைக்கிறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரணும் சரியா சொல்கிறாங்க. அவன் ஜோன் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்ப் தாண்டா ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துடா பயந்து போய் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க நடக்க போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜிம்மை பற்றி ஒரு இமேஜினேஷன் பண்ணாலும் ஒரு ட்ரீம் வந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அவர் ஜங்குக்கு சொந்தமான பர்சன், ஜங்குக்கு சொந்தமான பர்சன், அவர் நம்மளோடது இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு க்ரஷ்ஷாக கூட நீங்கள் இமேஜினேஷன் பண்ணவே கூட சரியா அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மில் இப்போ அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாரும் ஆன்சர்ட் வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட ஜங்க் தான் ஜிம்மில் லிப் அட்டாச் பண்ணிட்டு அப்படி டீப்பாக டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. கடவுளே இது என்ன உண்மையாக பொய்யா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜங்க் ரொம்ப டீப்பாக அப்படி பைட் பண்ணி கோதோட கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணிட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா
ஹீஸ் மைன் ஓகேவா, ஹீஸ் மைன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் இவங்க யாரும் நினச்சின்னு வச்சுக்கலாம், இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் ஓகேவா, நானும் இவனுக்கு கிஸ் பண்ணதான் உங்க ஞாபகம் வரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு மார்க் இந்த காலேஜை சுற்றி பார்த்துட்டு இருக்காது. ஜிம்மி டக்குன்னு ஜங்கோட சீக்ஸில் பள்ளியில் ஓங்கி ஒரு அற வைக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் ஜங்க் மட்டும் ஷாக் ஆகவே இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. அவர் வந்து கேஷுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மி அந்த ஜங்கோட சீக்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டு ஐ எம் நாட் யுவர் மைண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஐ திங்க் ஜிம்மி வந்து லவ் பண்ணியிருக்க மாட்டாரு, இந்த ஜங்க் தான் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, இவர் தான் ரீசன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இவர் ஒரு பேட் பர்சன் தானே, இவர் வேற யார்ட்டையும் நடந்துக்க மாட்டார், ஜிம்மிட்ட மட்டும் தான் அப்படி நடந்துக்கிறாரு, ஜிம்மினை கண்டிப்பாக லவ் பண்ணவே இல்லை, இவர் ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணுறாரு சொல்லியிருப்பாரு, அதுக்காக தான் ஸ்லாப் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஸ்லாப் பண்ணிட்டு ஜங்க்கு பார்த்துட்டு நான் உன்னோடது இல்லை, அங்கே வேறு யாருக்கும் நான் சொந்தமானதும் கிடையாது ஓகேவா, நான் படிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு லவ்னு சொல்லிட்டு நீ இல்லை வேறு யார் இருந்தாலும் சரி இதான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி தான் அப்படின்னு போயிடாரு. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேரக்டர் நம்ம ஜங்க் தாண்டா அவர் கேபின் போகிறாங்க. அவர் கேபின் வந்து உட்காந்து இன்னொரு பர்சன் வராங்க, ஜங்குக்கு அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஏன் அது சொல்கிறேன் எனக்கு புரியல, என்ன சொன்னேன் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, சிஓவாக இருக்க முடியல, கொஞ்சம் டேஸ்க்கு வந்து அவர் ப்ரொஃபஸராக இருக்கோன்னு கேட்டேன், நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரியா நீ உங்க வந்து சரி ஜாப் பார்க்க தான் போகிறேன், ஏதோ ஜாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க போகிற ரிலாக்ஸாக இருக்கும்னு நினச்சி நான் விட்டா நீ என்னக்கா ஜிம்மி நான் வந்து கிஸ் பண்ணியிருக்க கேம்பஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த காலேஜுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கோங்க உன் மனசில் நீ ஒரு நல்ல ஒரு சிஓட ஆனால் எங்களுக்கு ஒரு பேட் ப்ரொஃபஸர் நேம் வாங்கியிருக்க, எனக்கு புரியல ஏன் நீ நடந்துக்கிற, ஏன் ஒரு ப்ரொஃபஸர் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீட கசின் பிரதர் ஓகேவோ ஒரு நல்ல பையன் ஒரு நல்ல டேலண்டான ஒரு பர்சன் மட்டும் மல்டி டேலண்டட் இருக்குன்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு ஜாபை கொடுத்தேன் ஓகேவா, ப்ரொஃபஸராக நீ நல்ல பையனாக தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீ எதுக்காக நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு ஜங்க்ல பார்த்து ஒரு பர்சன் கேட்குறாங்க. நம்ம ஜூனியாங்க சொல்கிறாங்க சொல்லு நான் அந்த காலேஜோட சேர்மன் தான் ஓகேவா, ஆனால் இதோடைய இந்த காலேஜோட ஓனர் இருக்காங்க பிரின்சிபல் இருக்காங்க அவங்களும் இல்லை அப்பாவும் ஃப்ரெண்டு அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் இந்த காலேஜ் ரன் பண்ணுறாங்க. எனக்கு ஸ்டடீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான் அப்பா வந்து நீ பார்த்துக்கோ நம்ம ஜூன் சேர்மன் போஸ்ட் நீ எடுத்துக்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஓகே சொல்லிட்டு இந்த டியூட்டி நடத்துக்கிட்டேன். சரியா இந்த ஒரு ஜாபை நடத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்போ ஃபாரின் போயிருக்காங்க, அப்பாவும் பிரின்சிபலும் ஃபாரின் போயிருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ இங்கே நடக்கிறதுன்னு தெரியாது, ஏன்னா என்னோட பொருட்கள் விட்டு போயிருக்காங்க, அதனால தான் ஜாப் போட்டு கொடுத்துருக்கேன். அது வந்து வேகன்சி ஃப்ரீயாக இருந்துச்சு நீ கேட்டேன்னு விட்டு கொடுத்துட்டேன். சரியா இப்போ எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, இது நாளைக்கு அப்பாவுக்கும் அங்களுக்கும் தெரியாதா என்ன ஆகும், நீ எப்படி நடந்துக்கிட்டு இருக்க, உனக்கு நான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அவ்வளோ பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேன் நீ, ஆனால் இங்கே வந்து ப்ரொஃபஸராக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ ஜிம்மி படம் சுற்றிட்டு இருக்க, ஜிம்மி இந்த காலேஜ் டாப்பர் ஓகேவா, நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா இது வேறு மாதிரி ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்து வார்னிங் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறேன் நீ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்காக காலேஜுக்குள்ளே வந்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்க் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க ஜிம்காக வந்து அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஆமாம் ஏங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல, உனக்கு எப்படி ஜிம்னு தெரியும், நீ ஒரு பிஸியான பிஸ்னஸ் மேன் தானே, ஜிம்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு எப்படி ஜிம்னு தெரியும் எனக்கு சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க நான் சொல்கிறது பெரிய விஷயம் தான், அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் சொன்னால் நீங்கள் எனக்கு காலேஜ் அனுப்பக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் நம்பிட்டு பார்க்குறாங்க. சார் ஓகே நீ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு இது லவ் இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டே இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியுமே சொல்கிறாங்க. தானே இப்போ டேஸ் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்காமா ஆமாம் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிஸ்னஸில் மட்டும் தான் எங்கே இருக்கும், என் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாக இருக்கிற ஒரு லைஃபை சொல்கிறாங்க. அதுவும் தெரியுமேடா சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ தான் ஒன் டே நான் ஜிம்மில் மீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மியா நீ எப்படி சொல்கிறாங்க, அது ஒரு அன்எக்ஸ்பெக்டான மீட்டப் சொல்கிறாங்க, கொஞ்சம் சொல்கிறியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 months பிஃபோர் போகிறாங்கன்னா 2 months பிஃபோர் ஒரு கிளப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பர்சன் வந்துட்டு இப்போ நாங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன் ஜங்குக்கு அப்படி நிறைய பேர் ஜோன் அப்படி மாறி மாறி கூப்பிட்றாங்க, ஜேகே அப்படிலாம் கூப்பிட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அது எங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு பார்ட்டியில் ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு பொண்ணு வராங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்த்துட்டு சொல்லு ஜுஹி சொல்கிறாங்க. யார்கிட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. பேச சொல்கிறாங்க, இல்லை தனியாக சொல்கிறாங்க. இந்த பாரு காய் வந்துட்டு எல்லாமே ஓகே, பிஸ்னஸில் பார்ட்னர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாமே அவன் தான் எனக்கு, என்னோட ரைட்டு லெஃப்ட் எல்லாமே அவன் தான். ஸோ அவனுக்கு திறமை எதுவுமே எனக்கு பர்சனல் கிடையாது, ஏதாவது அவன் முன்னாடி சொல்லலாம் சரியா சொல்கிறாங்க. இல்லை தாண்டி பர்சனல் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க, பேசிட்டு வச்சவங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லி ஜங்கு தள்ளி போயிடுறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறேன் சார் ஓகே என்ன பேசணும் அப்படி சொல்கிறாங்க.
இல்லை, பிஸ்னஸ் தான் என் கூட டைப் வச்சுக்க மாட்டேன். ஆமாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருக்கும் டைப் வச்சுக்க. எனக்கு எல்லாமே ஓன் ஃபீல்டில் நிற்கணும், ஓனாக பண்ணணும் ஆசை. நான் ஓனாக தான் இருப்பேன் சொல்கிறாங்க. அப்போ நான் கொலாபரேஷன் பண்ணாக்கா அவங்க அந்த பர்சன் வந்துட்டு ஹானஸ்ட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அப்படி ஒரு பர்சனாக தான் பண்ணுவேன். உங்கள் கம்பெனியே அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இல்லை, நான் பிஸ்னஸ் பற்றி பேச வர சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணவே இல்லையே சொல்கிறாங்க. இல்லை, நீ இன்வைட் பண்ணல, நான் தான் வந்தால் சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. இல்லை, பிஸ்னஸில் தான் எனக்கு டைப் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், பார்ட்னர்ஷிப்பாக வேணான்னு சொல்கிறேன். பர்சனல் லைஃப்பில் சொல்கிறாங்க. பர்சனல் லைஃப் மீன் புரியலையே சொல்கிறாங்க. இல்லை, நம்ம டேட் பண்ணலாமா, லவ் பண்ணலாமா சொல்கிறாங்க. என்ன சடனாக அவனுக்கு லவ் அப்படிலாம் யோசிக்கிறா சொல்கிறாங்க. அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லையே, உனக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்ன நீ கொஞ்சம் இல்லீகலாக பண்ணிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இல்லை, அது நான் பண்ணல, என் அப்பா தான் பண்ணார், என் அப்பா தான் என்ன அந்த பிஸ்னஸில் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒரு பாசம் எனக்கு தேவையில்லாது. ஆனால் என்ன சடனாக என்கிட்ட உனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் லேசாக வாங்க பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறேன். இல்லை, நான் வாங்க பண்ணிட்டு சுற்றுல, ஜஸ்ட் நாங்கள் வந்து பிஸ்னஸை கொலாபரேஷன் பண்ணோமா, அதுக்காக மட்டும் சுற்றுறோம், மற்றபடி ஒன்றும் சொல்கிறாங்க. எப்படி கொலாபரேஷனாக்கா அப்படி ஜங்குக்குலாம் சொல்ல வராங்க. அந்த பார் ஜங்குக்கு நீ தப்பாக பேச சொல்கிறாங்க. இல்லை, தப்பாக பேச நீ சொல்ல சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை பற்றி ஜங்குக்கு நல்லா தெரியும். ஆளோட பேசுகிறாரு, இல்லைனாக்கா தேவையில்ல கூட பேச மாட்டார். இப்போது அந்த பொண்ணு பார்க்குறா. அதை விட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜங்கு, எனக்கு ஒன்று ரொம்ப டேஸாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ உனக்கு அப்ரோச் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா, 2 பேர் லவ் பண்ணி டேட் பண்ணி பார்க்கலாமா சொல்கிறாங்க. லவ்வா டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இந்த பாரு, நீ நினைக்கிற பாசம் நான் இல்லை, ஓகேவா, பிஸ்னஸும் சரி பர்சனல் லைஃபும் சரி, எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஓகேவா, அந்த எத்திக்ஸ் வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படி ஜங் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க. பாரு ஜங்குக்கு என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டேன்னு தெரியாது. நீ பார்க்குற பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிற ஜூஹி வேறு, ரியல் லைஃப்பில் அதாவது பர்சனல் லைஃப்பில் இருக்க ஜூஹி வேறையாக இருப்பேன், ஓகேவா, நமக்கு நான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பார்ட்னராக இருப்பேன், நல்லா பேராக இருப்பேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, டேட் பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு க்ளோஸ் ஆகிறா. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கு தள்ளி போகிறாங்க. வேண்டாம், ஓகேவா, எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார் ஜங்கு நீ எவ்வளோ டிஸ்னா அப்படியே இருப்பா சொல்லிட்டு கிட்ட வந்து ஜங்கு கூட ஷர்ட் போட்டு அந்த கை வைக்கிறா. ஜங்கு ரொம்ப கோவச்சு டக்குன்னு கொஞ்சம் ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இன்ஸ்டல்ட் ஆகிடுறாங்க. டக்குன்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு அவள் டச் பண்ணிருப்பா இல்லையா, கொஞ்சம் தட்டி விடும்போது அந்த சவுண்ட் கேட்டுருக்கும். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் கையில் ஒரு ஸ்லாப் பண்ண மாதிரி தான், ஹேண்டில் ஸ்லாப் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜூஹி வந்துட்டு நம்ம ஜாங்கிட்ட ட்ரை பண்ணுறாங்களா என்ன. ஆமாம், இப்படி வாங்கக்கூடாது இருந்தாங்க. இப்போ வாங்கோட பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்குல்ல, அதாவது ரூட்டு வேறு பக்கம் போகுது போல சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப மாதிரி தப்பாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இப்போ டக்குன்னு அந்த பொண்ணு வந்து பர்சன் ஹேண்டை பிடிக்கிறாங்க. என்னடி பண்ணுறா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க தள்ளி. இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறாரு, சிரிக்கிறத பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு தான் நக்கலை ஸ்மெல் பண்ணிட்டு திரும்பிக்கிறாங்க. ஏன்னா ஜங்கு பார்த்துருப்பாங்க, அந்த பொண்ணும் அந்த வாங்க ஒன்றா இருக்கிறத ஒரு டைம் பார்த்துருப்பாங்க. ஒரு லிஃப்ட்டில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருப்பாங்க. அங்கே லிஃப்ட்டில் அந்த பொண்ணு அவர் கூட ஒரு மாதிரி இருக்கிறதா, அவர் கூட கொஞ்சம் க்ளோஸ் அவரும் ஃப்ளட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துருப்பாரு. அப்படி இருந்துட்டு நம்மள்ட்ட போய் சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் கூட கோவம் வந்துடுது.